12th மேக்ஸ் எக்ஸாம்பிள் 4.6 ஃபைண்ட் அப்படின்னு சொல்லி 3 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு எடுத்துக்கங்க, காஸ் இன்வர்ஸ் ஆஃப் -1/√2ன்னு இருக்குது. ஓகேவா? அப்போ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸு அந்த இடத்துக்கு பதிலாக காஸ் இன்வர்ஸ் ஆஃப் -xன்னு இருந்ததுன்னா நம்ம அதை எப்படி எழுதிக்கணும் அப்படின்னா பை மைனஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸு. சைன் இன்வர்ஸ் ஆஃப் -xன்னு இருந்ததுன்னா மைனஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு மட்டும் எழுதிக்கலாம். ஆனால் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் -xன்னு இருந்ததுன்னா அதில் என்ன எழுதணும் அப்படின்னா பை மைனஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதிக்கணும். இதுதான் ஃபார்முலா. ஓகேவா? ஸோ இங்கே எப்படி இருக்கும் அப்படின்னா பை மைனஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் உள்ளார இருக்கிறதுல இந்த மைனஸை விட்டுட்டு 1/√2 மட்டும் எழுதுங்க. ஓகேவா? இப்போ என்னது 0 π/6 π/4 π/3 π/2. காசோட வேல்யூ வந்து ரிவர்ஸ்லேருந்து எழுதணும். சைனோட வேல்யூ தான் நம்மளுக்கு தெரியும். அந்த சைனோட வேல்யூ அப்படியே தலைகீழேருந்து இங்கேருந்து எழுதிட்டு வாங்க. 0 1/2 1/√2 √3/2 1. இப்போ 1/√2 எங்கே வருது? π/4ல் வருது. ஓகேவா? ஸோ இங்கே இருக்கிற பை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. மைனஸ் இந்த டேர்மோட வேல்யூ π/4. ஓகேவா? விச் இஸ் ஈக்குவல் டு இது எல்சிஎம் எடுத்துங்க. 4π மைனஸ் π/4ன்னு வரும். விச் இஸ் ஈக்குவல் டு 3π/4. இந்த 3π/4 எந்த ரேஞ்சுக்குள்ளார இருக்குது? 0 to πக்குள்ளார இருக்குது. காசோட ரேஞ்ச் எதுலேருந்து இது வரைக்கும் இருக்கும்? 0லேருந்து π வரைக்கும் இருக்கும். ஸோ 3π/4ங்கும்போது 3/4ங்கிறது 0.75. 0.75ங்கிறது 1 விட என்னது குறைவு. ஸோ அந்த 0லேருந்து 1π உள்ளே தான் என்னது இந்த 0.75ங்கிறது இருக்குது. அப்போ இட் பிலாங்ஸ் டு 0, πன்னு எழுதிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பாருங்கள். காஸ் இன்வர்ஸ் ஆஃப் -π/3 -π/3 which is equal to நம்மளுக்கு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் டேர்ம் இருந்ததுனா தான் நம்மளுக்கு இந்த ஃபார்முலா பை மைனஸ் காஸ் இன்வர்ஸ்னு எழுதலாம். ஆனால் காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா சீக்கண்ட் ஆஃப் மைனஸ் தீட்டாலாம் என்னது பாசிட்டிவ் ஃபங்க்ஷன். அதனால் உள்ளார மைனஸ் வந்தாலும் என்ன நம்ம எழுதிக்கலாம்? பாசிட்டிவாக எடுத்து எழுதிக்கலாம். ஓகேவா? காஸ் இன்வர்ஸ் காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் காஸ் தீட்டா. அதனால நம்ம என்ன செஞ்சுக்கிறோம்? நம்ம காஸ் ஆஃப் -π/3ங்கிறத என்ன செஞ்சுக்கிறோம்? காஸ் π/3ன்னு எழுதிக்கிறோம். ஓகேவா? இப்போது இந்த காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் π/3ன்னு இருக்கு இல்லையா? இது வந்து நம்ம காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டேரெக்டாக இந்த எக்ஸுங்கிற வேல்யூ எடுத்து எழுதிடலாம். எப்போ அப்படின்னா இந்த உள்ளார இருக்கு இல்லையா அந்த ஆங்கிள் வந்து எதுக்குள்ளார இருக்கணும்? 0லேருந்து πக்குள்ளார இருந்துச்சு அப்படின்னா நேரடியாக இதனுடைய ஆன்சரை நம்ம என்னென்னு எழுதிடலாம். இங்கே என்ன ஆங்கிள் இருக்கோ அதை எடுத்து அப்படியே எழுதிடலாம். π/3ங்கிறது என்னது? நம்மளுக்கு 60 டிகிரி. ஸோ 60 டிகிரிங்கிறது என்னது? 0லேருந்து πக்குள்ளார தான் இருக்குது இல்லையா? πங்கிறது 180. அப்போ 60ங்கிறது என்னது? 0லேருந்து πக்குள்ளார தான் இருக்குது. அப்போ இதனோட ஆன்சரை நம்ம என்னென்னு எழுதிடலாம்? π/3ன்னு எழுதிடலாம். சின்ஸ் இட் பிலாங்ஸ் டு 0, π. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள். காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் 7π/6. இப்போயும் இதே போன சம் ஃபார்மேட்டில் தான் வருது பாருங்கள். காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் ஒரு ஆங்கிள் இருக்குது. அதை நம்ம என்னென்னு எழுதியிருக்கோம்? இங்கே டேரெக்டாக எக்ஸ்ன்னு எழுதியிருக்கோம். அதுக்கு ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன செக் பண்ணணும்? இங்கே இருக்கிற வேல்யூ வந்து 0லேருந்து πக்குள்ளார இருக்கான்னு பார்க்கணும். இல்லை அப்படின்னா அதுக்கு வேறு ஃபார்முலா இருக்குது. ஓகேவா? காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்ம வந்து டேரெக்டாக எக்ஸ்ன்னு எழுத முடியாது. 2π மைனஸ் எக்ஸ்ன்னு எழுதணும். ஏன்னா இட் பிலாங்ஸ் டு πலேருந்து 2πக்குள்ளார இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்னென்னு எழுதணும்? 2π மைனஸ் எக்ஸ்ன்னு எழுதணும். டேரெக்டாக என்ன செய்ய முடியாது? எக்ஸ்ன்னு எழுத முடியாது. ஏன்னா 7/6ங்கும்போது என்னது? 7/6ங்கும்போது 1 பாயிண்ட் சம் நம்பர் வருது. 1 பாயிண்ட் சம் நம்பர்னாலே என்னது? 1 தாண்டிடுது. ஏன்னா 0 to πன்னா என்னது? 0 to 1 πன்னு அர்த்தம். 1 விட தாண்டி 1 பாயிண்ட் சம் நம்பர்னு வந்தாலே என்னது? இது எக்ஸீட் ஆகிடுதுன்னு அர்த்தம். எக்ஸீட் ஆகிடுதுனால என்னது? π, 2π அந்த ரேஞ்சில் தான் என்னது நம்மளுக்கு இந்த வேல்யூ இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அப்போ அதுக்கு நம்ம என்ன ஃபாலோ பண்ணிக்கணும்? 2π மைனஸ் எக்ஸுங்கிற ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணிக்கணும். ஸோ 2π மைனஸ் எக்ஸ். 2π மைனஸ் எக்ஸுங்கும்போது எக்ஸோட இடத்துல என்ன போடணும்? இங்கே என்ன ஆங்கிள் இருக்கோ அதை அப்படியே எடுத்து இங்கே போட்டுக்க வேண்டியதான். 7π/6. ஜஸ்ட் அப்படியே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கோங்க. ஸோ 6 2s are 12. 12π மைனஸ் 7π/6. 12 மைனஸ் 7 5. ஸோ 5π/6. 5π/6ங்கிறது எங்கே? பிலாங்ஸ் டு 0, π. வர ஆன்சர் எதுக்குள்ளார இருக்கும்? 0, π. ஓகேவா?